அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழகத்தின் தொன்மையான வரலாற்று சிறப்புகள், பல சிறப்புகளை உள்வாங்கியிருக்கின்ற, பல சிறப்புகளோடு உலகம் புகழ் பரப்பி கொண்டிருக்கின்ற காயல்பட்டினம் என்னும் ஊரினுடைய தொன்மையான வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த மெட்ரோ சிட்டி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது சென்னை. ஒரு காலத்தில் மெட்ராஸுக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய லட்சியமாக, கனவாகவே பலர்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கும் கூட இந்த சென்னை இன்றைக்கெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு விரிவாகி செங்கல்பட்டும் இன்றைக்கு சென்னையாக கருதப்படுகின்ற இந்த காலத்தில் கூட இந்த சென்னையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் கேட்குற முதல் கேள்வி, பல மால்கள் இன்றைக்கு கட்டப்பட்டிருந்தாலும், பல தீம் பார்க்குகள் இருந்தாலும், இந்த மெரினா பீச் நீண்ட சமவெளி பாதையாக இருக்கக்கூடிய அந்த மெரினா பீச் உலக பிரசித்தி பெற்ற என்று கூட சொல்லலாம். இந்த மெரினா பீச்சை பற்றி தவறாமல் கேட்பார்கள். இந்த மெரினா பீச் எந்த அளவுக்கு சமவெளியோடு ஒரு நீண்ட பாதையுடைய ஒரு வழித்தடமாக கடற்கரை பாதை இருக்கிறதோ, அதுக்கு சற்றும் குறையாத, இல்லை அதைவிட மேலாக கூட என்று சொல்லலாம், காயல்பட்டினத்தினுடைய எழில்மிகு கடற்கரை அமைந்திருக்கிறது. அதனுடைய அந்த சமவெளி பாதை, அதனுடைய அந்த கடற்கரை, அந்த மணலை ஒட்டி செல்லக்கூடிய அந்த நீண்ட பாதை, இவைகளெல்லாம் சென்னையினுடைய மெரினா பீச்சை கண்முன் கொண்டு வருவதாக அமைந்திருக்கிறது. இதை இந்த ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்பதை புரிந்து கொள்வோம். அது மட்டுமல்ல, ஆன்மீகம் மனம் கமழக்கூடிய அந்த பல செய்திகள் அந்த கடற்கரையில் இன்றும் இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.